ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கோயிலோட சிறப்பை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 நான் போறேன். நிறைய விஷயங்கள் அதில் மிஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ கைஸ், மார்னிங் வந்துட்டு 3 o'clockலாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. இந்த கோயிலோட மூலவர் வந்து அர்த்தநாதீஸ்வரர், கோயிலின் பிரதான தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. திருமண தடனைங்கிறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையா இருக்க, குடும்ப அமைதி, குழந்தை பாக்கியம் வேண்டும், கண்டிப்பா இந்த ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க. இந்த கோயில்ல இருக்கிற ஒரு சாமியோட சிறப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபாஸ்டா பார்க்க போறது பாகப்பிரியாலம்மன். அர்த்தநாதீஸ்வரரோட சக்தின்னு சொல்றாங்க. பெண்களின் நலன், குடும்ப நிம்மதி, செல்வ வளம் வேண்டி வழிபடுறாங்க. செகண்ட் வந்து செங்கோட்டு வேலவர். முருகனை யாருக்கு தாங்க பிடிக்காது? சோ வெற்றி, தைரியம், கல்வி, வேலை, திருமண யோகம், இது எல்லாத்துக்காகவும் பக்தர்கள் வந்து அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு உச்சி பிள்ளையார். எந்த நல்ல காரியத்தையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவரை வந்து வழிபடுறது சிறப்பாக கருதப்படுது. அடுத்தது ஆதிகேசவ பெருமாள். சிவன் கோயிலேயே விஷ்ணுவுக்குன்னு தனி சன்னதி இருக்குது அப்படின்னா அது இந்த கோயில மட்டும்தான். விஷ்ணு இந்த கோயில சிவனை வழிபட்டதா தலப்புராணம் கூறுகிறதுங்க. அடுத்தது நாகேஸ்வரர். தடைகள் நீங்கி காரிய சித்தி கிடைக்கும் என்று நம்பப்படுது. அடுத்தது தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தினாலே பொதுவா நம்ம வந்து எஜுகேஷனல், கல்விக்காக தான் நம்ம வேண்டிக்கிறோம். கல்வி, ஞானம், குரு அருள், இது எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு வழிபடுறாங்க. சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் வந்து சிவபெருமானோட பரம பக்தருங்க. சிவ வழிபாடு நிறைவு பெற இவரை வணங்குறது வழக்கம். நவக்கிரகங்கள், கிரகதோஷ நிவர்த்திக்காக வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, மலைக்கு செல்ல சுமார் 1200 படிக்கட்டு இருக்குது. நிறைய பேர் படி வழியா ஏறியும் போறாங்க, நிறைய பேர் கார்லயோ இல்லைன்னா பஸ்லயோ கூட அந்த கோயிலுக்கு போறாங்க. மலை வந்து சுமார் 650 அடி உயரம் கொண்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் கொங்கு நாட்டின் 7 தேவார சிவத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுது. இதோட பழைய பேர் என்ன அப்படின்னா திருக்கொடிமாட செங்குன்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலை எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, புராண கதையின்படி ஆதிகேசனுக்கும் வாயு பகவானுக்கும் யாரு வலிமசாலி அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்திருக்கு. அப்போ மேருமலையின் ஒரு பகுதி உடைஞ்சி இங்க விழுந்ததா திருச்செங்கோடு மலை அப்படின்னு நம்பப்படுது. அதனாலதான் இந்த மலைக்கு நாகமலை இன்னொரு பேரும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி வரலாறும் பிராணமும் ஆன்மீகமும் கட்டடக்கலையும் ஒன்றாக இணைஞ்சிருக்கிற இந்த திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு லைஃப்ல ஒரு டைம் அது கண்டிப்பா போயிட்டு வாங்க. உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் கிடைக்குங்க. எனக்கு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப அங்க போயிட்டு இருக்கேன். இதோட செகண்ட் டைம் நாங்க போயிட்டோம். அப்புறம் என்னங்க, அங்க இருக்கிற மங்கீஸ்க்கு எல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்டு அப்புறம் அது கூட என் பையன் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தான். கொஞ்சம் கூட பயம் கிடையாது அவனுக்கு. அந்த மங்கியை டச் பண்ணணும், அதுக்கு ஹைஃபை கொடுக்கணும், அதுக்கு ஷேக்கன் கொடுக்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அதுல ஒரு மங்கி என் பையனை வந்துட்டு தள்ளிவிட பார்த்துச்சு. அதுக்குள்ள நான் கூப்பிட்டுக்கிட்டேன். கொஞ்சம் மங்கீஸ் கிட்ட சேஃபா இருக்கிறது நமக்கு நல்லது. இங்க பாருங்க, அந்த வீடியோலயே பாருங்களேன். அவன் கொஞ்சம் கூட பயம் கிடையாது என் பையனுக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு நம்ம பிஸ்கட்ஸ் போட்டோம்னா அந்த மங்கி ஒண்ணு மட்டுமே எல்லாமே சாப்பிடணும்னு நினைக்குது. மத்த மங்கீஸ்க்கு வழி விட மாட்டேங்குது. மனுஷங்க தான் இப்படி இருக்காங்கன்னா அனிமல்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு நடந்துக்குதுன்னு. சும்மாவா சொன்னாங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்க அப்படின்னு. என்னோட பையன் டெய்லி ஒரு அனிமலை பிடிச்சிக்கிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சங்கரன் கோயில் போறோம் அப்படின்னா அங்க எலிஃபென்ட் இருக்கும். அது பக்கத்துல போக மாட்டான், என்னையும் போக விட மாட்டான், அழுவான். ஆனா அந்த எலிஃபென்ட் வேணும் அவனுக்கு. அன்னைக்கு டே ஃபுல்லா அம்மா நானேனே டார்ச்சர் பண்ணுவான். இன்னைக்கு வந்து மங்கி பார்த்துட்டானா, ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாவே மங்கியை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். மங்கி வேணும், மங்கி 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 மங்கினே தான் சொல்லிட்டு இருப்பான். கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்குது எனக்கு அது. நம்ம வந்து ஏதோ மங்கி மாதிரி ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தா அவனுக்கு இப்பவே தெரியுது இது வந்து ஒரு டாய், இது ரியல் மங்கி கிடையாதுன்னு அவனுக்கே தெரியுது. ஸோ மங்கி கேட்டு டார்ச்சர் பண்றான். அப்புறம் தான் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். டிக்கில வச்சிருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, அப்புறம் என்னங்க, 9 o'clock நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். 10 o'clock நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வந்தது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ அப்புறம் என்னங்க, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட நாமக்கல்லேருந்து சிவகாசி வர ஒரு 5 hours ஆயிடுச்சு. ஸோ வர வழியில் ஒரு 2:30க்கு லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு டே ரொம்பவே நல்லா போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நாங்கள் ஒரு வேண்டுதலுக்காக அங்கே போயிருந்தோம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. என்னோட வேண்டுதல் வந்து முழுசா நிறைவேறும்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அர்த்தநாதீஸ்வரரோட அருள் கிடைக்கணும், ஆசை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.